கௌதம் செல்ல குட்டீஸ் 9th சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணி கொஸ்டின் பேப்பர். இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கு பாருங்க. அண்ட் நான் சொல்கிற ரெண்டே விஷயம் தான் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ தான் புதுசாக நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல்லாம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அண்ட் அடுத்த 10th வர போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இப்போ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 10th. ஸோ யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கூல் பேர் ஊர் பேர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். 12 1 மார்க்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 75 மார்க் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா? ப்ராக்டிக்கல் இல்லை இந்த வருஷம், பட் சாரிப்பா. ஸோ ப்ராக்டிக்கல் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10th பேட்டர்னால உங்களுக்கு அப்படியே நீங்கள் 75 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. ஸோ பாருங்கள், 1 மார்க்கு நீங்கள் படிச்சு தான் வந்திருக்கும். புதுசாக தான் வந்திருக்காது. அப்படியே பாருங்கள். 1 2 3 4 5 புக் பேக் படித்தாலே போதுமானது. இப்போதைக்கு 10th நீங்கள் போனோடனே நீங்கள் இன்டர்லாம் கொஞ்சம் கை வச்சுக்கலாம். இப்போதைக்கு புக் பேக் தரவு பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்துட்டிங்களா ஃபஸ்ட்டு 4? அடுத்து பாருங்கள் 5 6 7 8 9 10. அடுத்து 11 12. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு என்னது? கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், மூளை. ஸோ அடுத்து பாருங்கள் 12. அதுக்கு அடுத்தபடியாக 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. நீங்கள் உங்களுக்கு ஓகேவா? 10ல் நீங்கள் 7 எழுதணும். அதில் நீங்கள் 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். பட் அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ்லேருந்து சம்ஸ் தான்ப்பா கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேதியியல், இயற்பியல் இதுலேருந்து தான் உங்களுக்கு அதுவும் சம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ பார்க்கலாம் பாருங்கள். 22 என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? காற்றின் ஒளியின் திசை வேகம் 3 × 10 8 மீட்டர்/VA. ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 10th போனால் உங்களுக்கு சென்டம் சப்போஸ் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு மார்க் போகும். ஸோ இப்போலேருந்தே சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்துறீங்களா? ஸோ பாருங்கள் 18 19 20 21 22. அடுத்து 17. அப்புறம் இதுவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 4 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான்ப்பா. 10 கொடுத்துருப்பாங்க. 10ல் 7 எழுதணும். அதில் 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஒரு கம்பல்சரி. ஓகேவா? சேம் அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. அப்படியே பாருங்கள் 29 வரையும் பாருங்கள். முப்பதும் அப்படியே பாருங்கள். இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாட்டு நிறுவனங்களின் பங்கினை விவரிக்க அப்படின்னு கேட்குறாங்க. தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. 32 பாருங்கள். கேப்லரின் விதிகளை வரையாறு. ஸோ 32 அதை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. தியரி மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இது ஓன் கொஸ்டின் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகேங்களா? ஸோ பயாலஜி. ஓகேங்களா? அதுலேருந்து 1, உயிரியல் அதுலேருந்து 1, அப்புறம் வேதியியல், அப்புறம் இயற்பியல் இதுலேருந்து 1. ஓகேங்களா? ஸோ 3லேருந்து 1 2 கேட்டிருப்பாங்க. சாய்ஸ் தான் உங்களுக்கு. எதிராக சாய்ஸ் 1 மேலே கதை எழுதணும், இல்லை கீழே கதை எழுதணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 7 மார்க்கு டோட்டலாக இங்கேயும் உங்களுக்கு 21 மார்க் இருக்குது. ஓகேவா? பாஸ் பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ணிடலாம். பட் பாஸ் பண்ணுறதுக்கு படிக்காதீங்க. நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு படிங்க. ஓகேவா? ஸோ விஷ் இது வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், ஸோ Thursday எக்ஸாமாக காலங்கத்தில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.